வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூபிள்யூடைய கான்செப்ட் மாதிரியே மணி இன் தி பேங்கை வச்சு ஏடபிள்யூவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய முன்னாள் ரெஸ்லர் வந்து இப்போ டபிள்யூபிள்யூ வரப்போகிறாரு. ராக்கு ஸ்மாக்டவுன்லேருந்து ஒரு ரெஸ்லர் வரப்போகிறாரு. இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே என் வீடியோ எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றி சொல்லு ப்ரோ அப்படின்னு தான் கேட்பீங்க. எனக்கு அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பாப்புலரான ஒரு டெலிகிஸ்டிங்கில் இருக்கார். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ரா தான் வருவார். அண்ட் ராவில் தான் அவருக்கான ஸ்டோரி லைன் இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி அண்ட் அஃபிஷியல் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து ஜூலை மந்த்து செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரால் வந்து ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலி அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜூலை மந்த் வந்து செகண்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், அன்றைக்கி வருவார். அப்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, அப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்போ தான் வருவாரா, அதுக்கு முன்னாடி வரமாட்டாரா அப்படின்னு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ் செய்யப்பட்ட விஷயத்தை தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே டபிள்யூ பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரி நடத்துகிறாங்க. அந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரி வந்து சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால அந்த சவுதி அரேபியாவுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஸ்லாகே இல்லையே ப்ரோ, அவர் ரிட்டன் ஆகணும்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல, அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூடி வந்து இந்த வருஷம் நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கும் செதுரான்ஸுக்கும் மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் இருக்குது. அண்ட் எல்ஏ நைட்டுக்கும் செதுரான்ஸுக்கு தான் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக செதுரான்ஸுக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு மேட்ச் இருக்கும். அப்படி எல்ஏ நைட்டு கூட மேட்ச் நடந்ததுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமாவோ இல்லை இடைப்பட்ட நேரத்துலையோ அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒன்றா அடிக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்லாகை வச்சு தான் சொல்கிறாங்க ரோமன் ரெயின்ஸ் வந்து மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் இப்படி ரிட்டர்ன் ஆகலாம், அல்லது நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அடுத்ததாக நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு அடுத்த மண்டே நைட் ட்ரா, அதாவது ஜூலை செகண்ட் வீக் வந்து மண்டே நைட் ட்ராக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு நடக்க போகிற ரா வந்து ஒரு மிகப்பெரிய ரா. ஸோ அதனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ஃபோட்டோவையும் ரோமன் ரெயின்ஸோட ஃபோட்டோவையும் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் எதுக்கு அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இருக்காது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸை அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏடபிள்யூடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நீ கடந்த ஒரு 4 மாதமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி பொதுவாகவே ஜான் மாக்ஸ்லி தான் ஏடபிள்யூடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அதிக முறை வென்றவர், அவ்வளோதான். ஆனால் இந்த தடவை வின் பண்ணது டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஸோ அவர் வந்து பிளாக் போல் கமெண்டோ அப்படிங்கிற டீம் மூலயமா இப்போ ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு. அண்ட் அந்த ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ஒரு பொட்டிகளுக்கு போட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் உண்டு, மணி இன் தி பேங்கை கேஷிங் பண்ணி நீங்கள் சாம்பியன் ஆகலாம். அதே மாதிரி ஜான் மாக்ஸ்லியோட கான்செப்ட் என்னென்னா, கையில் ஒரு மணி இன் தி பேங்க் மாதிரி ஒன்று வச்சிருக்காருல, அதுக்குள்ளே தான் ஏடபிள்யூடைய சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ ஜான் மாக்ஸ்லியை வீழ்த்தினால்தான் அந்த பொட்டிகள் இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நீங்கள் பார்க்க முடியுமா, அது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அதாவது ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படையாக ரசிகர்கள் மத்தியில் காட்டாமல் ஒரு போட்டிகளையும் அடைச்சி வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி அடைச்சே வச்சுருந்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய சாம்பியன்ஷிப்போடைய சேல்ஸிங் அதிகமாக இருக்கும் மெர்கெண்டல் சைடில். அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலையும் அந்த சாம்பியன்ஷிப் மறந்துடுமே. பிராக் லெஸ்னர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் போயிட்டு அவர் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவார். அப்போவே நமக்கு பார்க்கும்போது ஓஹோ இதான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தே பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த எண்ணத்தை இப்போ ஜான் மாக்ஸ்லி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கையில் ஒரு சூட் கேஸ் இருக்குல்ல, அந்த சூட் கேஸ்குள்ளே தான் சாம்பியன்ஷிப் இருக்கான். எப்போ அவர் தோப்பாரோ அப்போ தான் திறந்து காட்டுவாராம். ஜான் மாக்ஸ்லி என்னைக்கு தோற்று என்னைக்கு ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரசிகர்கள் மத்தை காட்டி விடிஞ்சிரும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெம்மத்தில் நம்ம ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை பார்க்க போகிறது இல்லை. அண்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஸ்டில் நீங்கள் ஏடபிள்யூ இப்போ பார்க்குறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ பார்ப்பேன், ஒரு சில மேட்சஸ் நல்லா இருந்தால் பார்ப்பேன். மேக்ஸிமம் ஏடபிள்யூடைய யூடியூப் சேனல்லே எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுனால நான் அதிலே பார்ப்பேன். நீங்கள் எதில் பார்ப்பீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிக்காக ஸ்மாக்டவுனை சேர்ந்த ஒரு ரெஸ்லரை மண்டே நைட் ட்ராக்கு மூவ் பண்ண போகிறாங்களாம். அது வேறு யாருமே இல்லை, எல்ஐ நைட். எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்ததுலேருந்து மேக்ஸ் ஜூபியாக இருந்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமாக ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை சுற்றி இருக்கிற ரெஸ்லர்ஸ் கூட தான் ஸ்டோரி லைன் பண்ணி சண்டை போட்டுருக்காரு. ரா பக்கம் வந்ததில்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச செய்தி பற்றி எல்ஐ நைட்டுக்கு ஃபியூச்சர் ஆப்போனன்ட் ஸ்மாக்டவுனில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவரை வந்து ஸ்மாக்டவுனில் வைக்க வேண்டாம்,
இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் வந்து 2 hour ஷோ ஆக போகுது. ஸோ எல்ஏ நைட்டுக்கு ஸ்லாக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ரா வந்து அன்லிமிட்டெட் ஷோ தானே, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நடக்கும். மேக்ஸிமம் 2.5 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி வரைக்கும் நடக்கும், சில டைம் 4 மணி வரைக்கும் கூட நடக்கலாம். ஸோ அதனால் மண்டே நைட் ராக்கு இப்போதைக்கு எல்ஏ நைட்டை மூவ் பண்ணிட்டாங்களாம். அண்ட் கைஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும், எல்ஏ நைட்டுக்கும் செத்ரோலன்ஸ்க்கு தான் இப்போதைக்கு ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்குது. எல்ஏ நைட் ஸ்மாக்டவுனில் இருக்காரு, ரால செத்ரோலன்ஸ் இருக்காரு. ஸோ ஸ்டோரியை டெவலப் பண்ணணும்னா 2 பேரில் ஒருத்தர் வந்து ஒருத்த பிராண்டுக்கு போய் ஆகணும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா WWE வந்து எல்ஏ நைட்டை இந்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் மண்டே நைட்டாக மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. WWE முன்னாள் யுனைடெட் சாம்பியனான மேட் ரைடல் வந்து WWEல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. மேட் ரைடல் WWEல நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருந்தார். ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசல் புரசலாக பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் காம வெறி அதிகமாக உள்ளவர் தான் நம்ம மேட் ரைடல். அதுவும் ஆண்கள் மேலே என்னத்தை சொல்ல, அவர் மீசையை வலிக்கும் போதே நினச்சேன், அதுவும் லாங் ஹேரை பார்க்கும்போது முடிவோ பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவரை பார்த்தீங்கன்னா WWE வந்து தள்ளி வச்சுருந்தாங்க, ரிலீஸ் பண்ணலை. அந்த டைமில் தள்ளி வச்சுருந்தாங்க, அவரோட கான்ட்ராக்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மேட் ரைடலில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கான்ட்ராக்ட் பேசி அவருக்கு வந்து ஒரு டீலிங் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொக்கட்டி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மேட் ரைடல் கூடிய சீக்கிரம் WWE வர போகிறாரு, அவர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்படி ரிட்டர்ன் ஆகும் பட்சத்தில் என்னுடைய ஆசை ஆர்கே ப்ரோ டீமாக ஒன்றா வரணும். ஆக்சுவலி WWEல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லுற மாதிரி பெஸ்ட்டு டீம் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்கே ப்ரோ டீமுக்கு அப்புறமா ரால வந்து மந்தமான டாக்டிங் டிவிஷன் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி அந்த ஆர்கே ப்ரோ அப்படிங்கிற டீம் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. ஆண்டி ஆட்டனுக்கு இன்ஜுரிக்கு அப்புறமா அந்த டீம் வந்து நாசமாக போயிடுச்சு. ரிடிலுக்கு சிங்கிள் புஷ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்படிலாம் பண்ணி ரிலீஸ் ஆகிட்டார். இப்போ ரிடில் திருப்பி WWEக்கு வரும்போது ரேண்டி ஆர்டன் கூட சேர்ந்து ஆர்கே ப்ரோ டீமை ரீயூனிட் பண்ணலாம். ஏன்னா டாக்டிங் டிவிஷன் இப்போ செத்து போன நிலைமையில் இருக்குது. ஒன்று ஊசோஸ் வரணும், இல்லாட்டா ஆர்கே ப்ரோ டீம் வரணும். அந்த வகையில் இந்த டீம் வந்து நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபைனல் நியூஸுக்கு வந்துட்டோம். இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, WWE இதெல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மேட்ச் கார்டை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, கிங்குக்கான டோர்னமெண்ட் நடக்க போகுது. கிங் ஆஃப் த ரிங்கோட டோர்னமெண்ட்டாக இது செமிஃபைனலுக்கு முன்னாடி நடக்கிற ஈவெண்ட்டு. இதில் நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறுவங்க நைட் ஆஃப் சாம்பியனில் சண்டை போட போவாங்க. அது கோடி ரோட்ஸ் கூட இருக்கலாம், அல்லது ஜேஎஃப்ஸோ கூட இருக்கலாம். அதே மாதிரி ஜான்ஸ்னாக்கும் ட்ரூத், நம்ம ரான் கில்லர் ட்ரூத், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நான் டைட்டில் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கைஸ் மறுபடியும் நான் சொல்லிட்டேன், இது ஒரு நான் டைட்டில் மேட்ச். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் மேட்ச் உமன் டிவிஷனில் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். அலெக்சா பிளிஸ் வெர்சஸ் ஆஸ்காக்கான குயினுக்கான ஒரு செமிஃபைனல் மேட்ச். இதில் வெற்றி பெறவங்க நைட் ஆஃப் சாம்பியனுக்கு போவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் அலெக்சா பிளிஸ் அண்ட் ஆஸ்கா 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் 2 பேருமே ஒரு டாலஸ்காய், யார் வெற்றி போகிற போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ஜான்சனாக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கும் சிஎம் பங்கு வந்து அஃபிஷியலி வரப்போகிறாரு. அண்ட் அட்ரஸ் சூஸ் ஜாக்கஃபா 2 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜாக்கஃபா 2 சோலோசிகாவை பற்றியும் அடுத்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறாராம். இதெல்லாம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறத WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.